ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு புவர் சார்லி சல்மனத்துல தேர்ட் டேக் அவே பார்க்க போறோம். இந்த 3வது டேக் அவேல சார்லி மங்கர் என்ன சொல்றாருன்னா, 4 எமோஷன்ஸ் பத்தி பேசுறாரு. என்வி, ரிவெஞ்ச், ரிசன்மென்ட், செல்ஃப் பிட்டி. இந்த 4 எமோஷனுமே ரொம்ப டேஞ்சரஸான எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதுல 2 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்வி அண்ட் ரிவெஞ்ச். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே பகை வளர்க்கறது, பழி வாங்குறது இத வச்சு பல படங்கள் எடுத்திருக்காங்க. அந்த படத்தெல்லாம் பார்த்து பலியானது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். பழி வாங்குறத பத்தி ஒரு கில் பில் படத்துல ஒரு லைன் வரும். அது என்ன சொல்லும்னா, பழி வாங்குறது வந்து எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் கிடையாது. அது ஒரு காட்டுக்குள்ள போற மாரி. அந்த காட்டுக்குள்ள நம்ம போற வழியில நம்ம எதுக்காண்டி உள்ள வந்தோங்கிறதே மறந்து தொலைஞ்சு போயிருவோம் அப்படிங்கிற ஒரு கோட் வரும். அது மாதிரி நம்ம பழி வாங்கணுங்கிற எண்ணம் வந்து நமக்கு எந்த விதத்திலயும் ஒரு ப்ரொடக்டிவா நம்மள ஆக்கப் போறதில்ல. அது வந்து ரொம்பவே ஒரு டிஸ்கரேஜிங் அண்ட் டேஞ்சரஸ் எமோஷன் அப்படின்னு நம்ம சொல்றாரு. அடுத்து என்னன்னா, ரிசன்மென்ட் அண்ட் செல்ஃப் பிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசன்மென்ட் பார்க்கலாம். ரிசன்மென்ட்னா என்னன்னா, ஒரு விஷயம் நமக்கு புடிக்காத ஒரு விஷயம் நடந்துருது. அதாவது என்னன்னா, நம்ம சிம்பிளா தொங்குறதுன்னு வச்சுக்கலாம். இப்ப யாராவது ஒருத்தவங்க நம்மள ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நம்மள பயங்கரமா திட்டிடுறாங்க. மேபி அது ப்ரொஃபஷனல் பிளேஸ்ல கூட வச்சுக்கலாம். யாராவது திட்டிடுறாங்கன்னா, அத புடிச்சுட்டு தொங்குறது. ஸோ அவர் அப்படி சொல்ட்டாரு, அப்படி சொல்ட்டாரு, அப்படி சொல்ட்டாரு. ஏன் அப்படி சொன்னாரு? அப்படின்னு அத பத்தி ரொம்ப ரொம்ப யோசிச்சு, அத ஒரு அத ஒரு பகை மாரி ஆக்கிர்றது. ஸோ இப்ப அத பத்தி யோசிச்சு, யோசிச்சு அது பெரிய விஷயமே கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்? லெட் கோ பண்ணிடலாம். போயிட்டு போது ஏதோ ஒரு டென்ஷன்ல அவர் பேசியிருப்பாரு அப்படின்னு போயிரலாம். ஆனா அப்படி போகாம அத புடிச்சுக்கிட்டு தொங்குறது தான் ரிசன்மென்ட். சார்லி மங்கர் ரிசன்மென்ட்ட அவாய்ட் பண்றதுக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த விஷயத்த உடனே லெட் கோ பண்ணிட்டு அடுத்த வேலைய பாருங்கங்கிறாரு. ஸோ அத பெருசா மண்டைக்குள்ள போட்டு யோசிக்க வேணாம். அத என்ன ஒரு எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்றாருன்னா, இந்த சிகரெட் இந்த மாதிரி அடிக்டிவான பிஹேவியர்ஸ்ல இருக்கிறவங்க அத விடணும்னு நினைப்பாங்க. ஆனா விடவே முடியாது. ஏன்னா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் இப்போ 1 பாக்கெட் சிகரெட் குடிக்கிறேன். நான் வந்து 1/2 பாக்கெட்டா மாத்துறேன். அடுத்து நான் ஒரே 1 சிகரெட் மட்டும் குடிக்கிறேன். லாஸ்ட் மொத்தமா விட்டுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இப்படி ஒரு இந்த திங்கிங்ல என்னன்னா, சிகரெட்ட விடணுங்கிற எண்ணத்த விட அத குறைக்கணுங்கிற எண்ணம் வர்றப்போ, திருப்பி திருப்பி அந்த லூப்ல மாட்டி மாட்டி திருப்பி பழையபடி ஆரம்பிச்சுருவாங்க. அப்படிங்கிறப்ப ரிசன்மென்ட்டும் இதே தான். அத நம்ம மைண்ட்ல வச்சிருக்க வச்சிருக்க பிரச்சனை. ஸோ அதனால என்ன பண்ணணும், உடனே இன்னைக்கு இப்ப நான் அத மறக்கப் போறேன், மறந்துட்டேன் அப்படிங்கிற மாரி லெட் கோ பண்ணிட்டு சொல்றாரு சார்லி மங்கர். அப்புறம் செல்ஃப் பிட்டி. செல்ஃப் பிட்டினா என்னன்னா, இந்த உலகத்திலேயே தனக்கு அநீதி இழைக்கப்பட்ட மாரியும், அது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிற மாரியும் ஒரு சிம்பத்தி அண்ட் சென்டிமென்ட் கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறது. அத தானும் முழுசா நம்பி எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம எல்லா உலகமே எனக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கு, தப்பா இருக்குன்ட்டு ஒரு குறை சொல்லிட்டே இருக்கு. ஸோ இதுவுமே நம்மள எந்த விதத்திலயும் இம்ப்ரூவ் பண்ண போறதில்ல. அண்ட் இப்ப நம்ம பேசின இந்த 4 டாபிக்குமே நம்மள பிரசன்ட்ட வச்சு வச்சு யோசிக்கவே விடாது. எல்லாமே பாஸ்ட் இல்ல ஃபியூச்சர பத்திய கவலை, இல்ல பாஸ்ட்ல நடந்த விஷயத்த பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கிற மாரி ஒரு நிலைமைக்கு நம்மள தள்ளிடும். அடுத்து இதெல்லாம் நம்மளோட ஸ்லீப்ப அஃபெக்ட் பண்ற விஷயங்கள். ஸோ நிம்மதியா தூங்குற விஷயத்த அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயத்த நம்ம பிடிச்சுட்டு தொங்க வேணாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அத தான் சார்லி மங்கரும் இன்சிஸ்ட் பண்றாரு. இத பத்தி உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்து நம்ம புவர் சார்லி சல்மன்ல இருந்து 4த் டேக் அவே பார்க்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.